ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க இது வந்து ராகி தோசையும் தக்காளி தொக்கும். ஸோ நல்லெண்ணெய் கலந்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஒரு நாள் நம்ம வீட்டில் வந்து ஆரோக்கியமான உணவுகள் இப்படி தான் போயிட்டுருக்கு. சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கால்சியம் பவுடர் இருக்குல்ல, அதை வச்சு அபி வந்து என்ன பண்ணுவோம், தோசை போட்டு கொடுப்பாப்புல. அது இல்லாமல் கால்சியம் பவுடரை வச்சு பிஸ்கட்டு அது இது எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. அபி என்ன பண்ண அப்படிங்கிற கேட்போம் வாங்க. ஏன்னா ஹோட்டலில் தோசை சுடுற மாதிரியே இருக்காது. அப்படி சுட்டாதார சாப்பிட்றீங்க. தொடப்பக்கட்டை ஒன்று கொடுத்தீங்கன்னா தேய்ச்சி விட்டுருவேன் எடுத்து. ஸோ ராகி தோசை ஓகேங்களா? இது எப்படி தெரியல, என்னென்ன தெரியல மிக்சிங் போட்டேன்? ராகி, உளுந்து, பச்சரிசி, புழுங்கல் அரிசி, அவ்வளோதான். ஸோ கொஞ்சோண்டு புண்ணாக்கு, அது அபி திம்பா புண்ணாக்கு. நீ சாப்பிட்றா. ஸோ அதனால் இதெல்லாம் போட்டு சூப்பராக செய்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ரென்த். வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருமே ரொம்ப என்னன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி தோசைலாம் செய்யும் போது இதுவாக இருக்குது, அது என்ன ஒரு மாதிரி கொல கொலன்னு இருக்குது தோசை சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி சாப்பிட மாட்டுறாங்க. இந்த மெத்தடில் நம்ம செஞ்சோன்னா சூப்பராக இருக்குது. ஆமாம், நல்லா கிறிஸ்பியாக வருது. நான் இன்னொரு வாட்டி இது மாவு அரைக்கும் போது எப்படி இருக்குன்னு சொல்லி எப்படி அளவுகள்னு சொல்கிறேன். ஆமாம், இதே தோசை ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது 50 ரூபா 60 ரூபாங்கிறாங்க. கேட்டால் இயற்கையான முறையில் செஞ்சு தராங்க. ஆமாம், இதே தோசையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது அது என்னதுடா முருங்கைக்கீரை. என்னடா மூஞ்சில கோடா தெரியுதுன்னு பார்த்தேன். இல்ல, இருட்டா தெரியறதை விட மூஞ்சில ஜன்னலுடைய கோடு தெரியுது. இதுல இதே முருங்கைக்கீரை, இதே தோசையில முருங்கைக்கீரையும் கொஞ்சம் அப்படியே மேலே போட்டு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம ஸ்ட்ரென்த்து. மகி இப்படியே தள்ளி பின்னாடி தொடப்பக்கிட்ட இருக்கு. ஸோ என்னன்னா நேற்று வந்து ஒரு சில சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க எப்போ தான் ஆஃபர் போட போறீங்க, பட் ஆஃபர் போறேன்னு சொல்லிட்டீங்க, டேட் அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ கூடிய சீக்கிரம் டேட் அனௌன்ஸ் பண்ணுவோம் ஓகேங்களா? ஏன்னா மெட்டீரியல் அப்போ தான் வந்து இறங்கிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆஃபர் போடணும். கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுறோம் ஓகேவா? ஆமாம், நான் ஏன் வீடியோவில் வரல, இதையா நீ பேசல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் பூஜை பாத்திரம் விளக்கணும், அதனால் ஐயோ தோசையை ஒரு கையில் செல்லு ஒரு கையில் தோசை திருப்ப முடியலடா. சரி ஓகே, அபி வந்து தோசை எடுத்து நான் வந்து பூஜை பாத்திரம் விளக்கணுன்றதுனால ரொம்ப பழைய நைட்டி ஒன்று எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா பூஜை பாத்திரம் விளக்கும் போது ட்ரெஸ்ஸுலலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இது கரையாயிடும். அதனால் ஸோ இந்த தோசை நீங்களும் ராகி தோசை, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கம்பு தோசை, ஒரு நாள் கம்மங்கூழ், ராகி கூழ், இந்த மாதிரி டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க, நல்லது. ஓகே.